ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுண்டக்காய் இது மாதிரி தனித்தனியாக செடியிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு, அதை பாதி சீட்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இடித்து தண்ணீரை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் நம்ம அலசி எடுத்துகிட்டு அதை தனியாக ரெடியாக வச்சுக்கலாம். அதுவும் தண்ணீரை தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பொட்டுக்கடலை இதெல்லாமே போட்டு நாங்கள் வதக்கி வச்சுருக்கோம். அதோட கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் நாங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச வாட்டி நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருந்த இந்த சுண்டைக்காவும் எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம். எல்லா சுண்டைக்காவும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததையும் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ எந்தெந்த தூள் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறோம். கறி மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்காக 2 டீஸ்பூன், இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சுட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.